இன்றைக்கி பெண்களை பார்த்தாலே ஆண்கள் பயப்படுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பெண்கள் ஆண்களிடமிருந்து பணத்தை பிடுங்குகிற ஒரு பேய்களாக மாறிவிட்டார்கள். ஆண்களின் உழைப்பை சுரண்டுவதற்கு எங்களுக்கு உரிமை கொடுத்திருக்கிறது இயற்கையில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆண்களின் உழைப்பை சுரண்டுகிறவர்களாக மாறும்போது, பெண்ணை பார்த்தாலே பேயை பார்க்குற மாதிரி பயப்படுறாங்க ஆண்கள், அப்பாவி ஆண்கள். அப்போ பெண்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்களின் உழைப்பை சுரண்டுவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது, ஆதலால் அவனுடைய உழைப்பை சுரண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருடர்களையாக மாறிவிட்டார்கள். அப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அரசாங்கமே கட்டுப்பாடுகளை விதிக்கணும். அப்போ தான் இந்த ஆண் பெண் உறவு நல்லாயிருக்கும். பெண்களை பார்த்தாலே அதாவது ஒரு பெண் ஒரு பண விஷயத்தில் நேர்மையாகவே இல்லாமல் கணவனின் உழைப்பை சுரண்டுகிறவர்களாக பெண்கள் மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கணவன் தனது மனைவி பேசுகிறத கேட்கவே மாட்டான். அவள் மணிக்கணக்காக பேசுகிறா அப்படின்னா, பேசணுங்கிற ஆசை அந்த பொண்ணுக்கு இருக்காது. ஏன்னா எந்த பொண்ணு ஒரு கணவன்கிட்ட மணிக்கணக்காக பேசுவா அப்படின்னா, அவளுடைய நோக்கம் பணமாக இருக்கக்கூடாது. தனது கணவனிடம் பேசுவது தான் தனது நோக்கமாக இருக்க வேண்டும். பணம் என்பது தனது கணவனின் பணத்திற்கு ஆசைப்படுகிற எந்த பெண்ணும் மணிக்கணக்காக தனது கணவனிடம் பேசவே முடியாது. நல்ல நேர்மையாக இருக்கிற ஒரு பெண்ணு தான் ஒரு கணவன்கிட்ட பேசுகிற திறனை அவளால் பெற முடியும். அவள் பேசுகிறத அவன் தான் கேட்பான். நேர்மையாக இருக்கிற ஒரு மனைவி அந்த பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கிற பாருங்க, அவள் பேசுனா தான் ஒரு ஆண் கேட்பான். அதுபோல் ஒரு ஆணும் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். சில ஆண்கள் பெண்கள் எப்படி பெண்கள் ஆண்களின் பணத்தை சுரண்டுகிறார்களோ, அதுபோல் ஒரு ஆண் என்ன பண்ணுறான், தன்னை சுரண்டுவதற்கு, தனது பணத்தை சுரண்டுவதற்கு, தனது உழைப்பை சுரண்டுவதற்கு பெண்களுக்கு அனுமதி கொடுத்து அதன் வாயிலாக பெண்ணை அடிமைப்படுத்துகிறான். அதனால் அடிமைத்தனம் என்பது ஒரு முறைகேடான உறவுகளால் ஏற்படுறது தான். அதனால் இந்த பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். அப்போ தான் ஒரு பெண் ஒரு ஆண்கிட்ட நல்லா பேசுவாள். அந்த பேசுகிற திறனை பெற முடியும். அதுபோல் ஒரு ஆணும் என்ன பண்ணுவான், பண விஷயத்தில் நேர்மையாக இருந்தால் தான் ஒரு பெண் பேசணும்னு எதிர்பார்ப்பான். ஒரு பெண் தன்னிடம் பேச வேண்டும் என்று எதிர்பார்ப்பான். அவள் பேசினா அப்போ தான் அவனால் கேட்கிற அந்த திறனே ஏற்படும். நீங்கள் பண விஷயத்தில் நேர்மையாகவே இல்லை அப்படின்னா, எங்கே வேணாலும் பொதுவாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லார்கிட்டையும் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கீங்க, கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கீங்க அப்படின்னா, அப்போ தான் பேசுவதில் ஆர்வம் ஏற்படும். இல்லைன்னா பேசுவதில் உங்களுக்கு ஆர்வமே ஏற்படாது. அப்படி மீறி பேசினா சண்டை தான் வரும். அதனால் இந்த பண விஷயத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பு வைக்கணும். ஆண் பெண் உறவை பாதுகாக்க வேண்டுமென்றால் பணம் நடைமுறையில் நம்ம ஒரு சில விதிமுறைகளை எப்படின்னா, ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்துக்கு 20,000 தேவை மாத செலவுக்கு அப்படின்னா, கணவன் 10,000 போடு, மனைவி 10,000 போடு. இதற்கு மேலே ஒருத்தருக்கு எது பணத்தையும் கேட்டுக்கூடாது. ஒரு குடும்பத்துக்கு செலவாகுது, குடும்பத்தின் பேரில் ஒரு செலவு ஏற்படுது, இந்த மாதம் 30,000 செலவு ஏற்படுதுன்னா, அப்போ கணவன் 15,000 போடு, மனைவி 15,000 போடு. ஒரு குடும்ப அக்கௌண்ட்டு, இதுதான் குடும்ப அக்கௌண்ட். அந்த குடும்ப அக்கௌண்ட்லேருந்து எடுத்து அந்த 30,000 எடுத்து கணவன் 15 மனைவி 15 போட்டிருக்காங்க, அந்த அக்கௌண்ட்லேருந்து எடுத்து 2 பேரும் செலவு பண்ண வேண்டியதான். குடும்பத்துக்காக செலவு பண்ணணும். இந்த மாதிரி நியாயமாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆண் பெண் இருவருக்கு பேசுகிற திறன், ஒரு கணவனிடம் பேச வேண்டும் என்கிற ஆர்வமே அப்போ தான் ஏற்படும். அதுபோல் ஒரு கணவனும் தனது மனைவி பேசுவதை கேட்க வேண்டும் என்கிற ஆர்வம் ஏற்படும். இரவுக்கு இந்த பேச்சுவார்த்தையே அப்போ தான் வரும். இந்த பண விஷயத்தில் நீ கணவனுடைய பணத்தை எல்லாத்தையும் சுரண்டுற ஒரு பொண்ணால் மனைவிட்ட மணிக்கணக்காக ஒரு சண்டை இல்லாமல் பேசவே முடியாது. அப்படிப்பட்ட பெண்கள் தான், பணத்தை எதிர்பார்க்கிற பெண்கள், அவங்க தான் வீட்டில் சண்டை போடுவாங்க. ஒரு சண்டை சச்சரவுகள் எந்த குடும்பத்தில் இருக்குன்னா, நேர்மையாக இல்லாத ஒரு குடும்பத்தில் தான் ஒரு கணவனின் பணத்தை சுரண்டுகிற ஒரு பெண், அதுபோல் மனைவியின் பணத்தையும் உழைப்பையும் சுரண்டுகிற ஆண்கள் இருக்காங்க. நல்ல வேலை பார்ப்பாங்க பெண்கள், 50,000 60,000 வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க ஏடிஎம் கார்டை அந்த கணவன் வாங்கி வச்சுப்பான். அதுவும் ஒரு சுரண்டல் தான். இந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் அமைதி இருக்கவே இருக்காது. அந்த ஆண் பெண் இருவருக்கிடையே பேச்சுவார்த்தையே நல்லா இருக்குது. பேசவே முடியாது. நீங்கள் எப்படி ஒரு திருடன் பேசுவதை கேட்பீங்களா? உங்கள்கிட்ட திருட வருகிற திருடர்கள், அதாவது ஒரு திருடர்கள் பேசுவதை மணிக்கணக்காக ஆசையாக கேட்பீங்களா? உங்கள்கிட்ட தான் திருட போகிறான். அப்படி இருக்கும்போது அவங்க பேசுகிறத உங்களால் எப்படி கேட்க முடியும்? அதுபோல் தான் அப்போனா மனைவி ஒரு திருடராக மாறி கணவனின் உழைப்பை சுரண்டுகிறாள், கணவனிடம் இருக்கிற பணத்தை உரிமை என்கிற பெயரில் சுரண்டுகிறாள். அப்படிங்கும்போது அவள் திருடராக மாறிடுறா. அப்படி இருக்கும்போது அவள் பேசுகிறத ஒரு கணவன் எப்படி கேட்பான்? உனக்கெல்லாம் பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது, நீ ஒரு தகுதியற்றவள், அதனால் நீ பேசுகிறது நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க மாட்டான். அதுபோல் ஒரு மனைவியோட உழைப்பை ஒரு ஆண் சுரண்டான்னு வைங்க,
வரதட்சணைங்க பேர்லையோ அல்லது வேலைக்கு போகிறன்னு ஆர்வம் இருக்குது. ஒரு பெண்ணுக்கு வேலைக்கு போகணுன்னு ஆர்வம் இருக்குது, ஆனால் வேலைக்கு போகக்கூடாதுன்றான். அதுவும் அவளுடைய உழைப்பை சுரண்டுறது தான். அவளை வந்து அவளுடைய உழைக்க விடாமல் பண்ணுறது, சுயமாக சம்பாதிக்க விடாமல் பண்ணுறது, அதுவும் அவளை வந்து முடக்கிறது தான். அப்படிப்பட்ட ஆண்களுக்கும் மனைவியிடம் பேசுவது அந்த பேசுகிற திறன் வராது. அந்த பேசுகிற திறன், பேசுவதை கேட்கிற அந்த உரையாடல்ங்கிறதே அங்கே இருக்காது. உறவாடல் அப்படிங்கிறதே அங்கே இருக்காது. அந்த வெறும் உடலுறவு தான் இருக்கும். அதை தாண்டி உறவாடல்னு ஒன்று இருக்குது. பேசுவதை கேட்பது, இதெல்லாம் வந்து எப்போ வரும்னா பண விஷயத்தில் நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் வரும். அப்போ எப்படின்னா, எப்படி நேர்மையாக இருப்பது, ஒரு குடும்பமாக எப்படி நேர்மையாக இருப்பது, ஒரு கணவன் தனது மனைவியிடம் எப்படி நேர்மையாக இருப்பது, மனைவி தனது கணவனிடம் எப்படி நேர்மையாக இருப்பது, குடும்பத்துக்குன்னு ஒரு பட்ஜெட் போடுங்க. கணவன் பாதி பணம், மனைவி பாதி பணம். இந்த மாதிரி கணவன் 10,000, ஒரு குடும்பத்துக்கு 30,000 தேவையா, 50,000 தேவையா, கணவன் 25, மனைவி 25. இல்லை கணவனும் 15 தான் சம்பாதிக்கிறான், மனைவியும் 15 தான் சம்பாதிக்கிறான்னா அப்போ பட்ஜெட்டை செலவை குறைச்சிருங்க. நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட செலவுகள் இருக்கும். அதனால் அந்த கை செலவுகளுக்கும் உங்களுக்கு பணம் தேவை. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் செலவுகளை குறைச்சிக்கிட்டு சரிசமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். பணத்தை குடும்பத்தின் செலவுகளுக்காக, குழந்தைகளுக்காக இருவரும் சரிசமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி யாரும் வந்து அதிகமாக போட்டுறாதீங்க. போட்டுட்டிங்கன்னா என்னாகும், உங்களுக்கு இடையில் உறவுமுறை நல்லா இருக்காது. நீங்கள் பேச மாட்டீங்க, சண்டை தான் போட்டுப்பீங்க. உங்கள் அந்த உறவாடுகிற அந்த ஆர்வமே போயிடும். அதனால் வந்து உங்கள் செலவு உங்களுக்குன்னு தனிப்பட்ட செலவு இருக்குது. அதுக்கு பணத்தை எடுத்துக்கொண்டு குடும்பத்திற்காக ஒரு அமௌண்ட்டை கொடுங்க. 2 பேரும் சரிசமமாக ஒரு அமௌண்ட்டை கொடுங்க. 2 பேரும் வேலைக்கு போகணும். அப்போ அந்த உறவில் ஒரு நேர்மை இருக்கும். அப்போ நல்லா பேசுகிற திறன் அதிகரிக்கும். நீங்கள் யார்கிட்ட, மனைவிட்டம், கணவன் அல்லது நண்பர்கள், தோழிகள், யார்கிட்ட கூட ஒரு பணம் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறது, உடனே சொன்னபடி கொடுக்கறது, அது மாதிரி வந்து இப்படி ஊழல் பண்ணாமல் இருக்கிறது, லஞ்சம் வாங்காமல் இருக்கிறது, இப்படி பல்வேறு வகையில் நீங்கள் பணத்தில் நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பேசுவதில் ஆர்வம் இருக்கும். இப்போ நான் டெய்லி 10 வீடியோ போடுறேன் அப்படின்னா, நானும் சில பண விஷயத்தில் எங்கேயாவது நான் நேர்மை இல்லாமல் நடந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எனக்கு இந்த மாதிரிலாம் பேசுவதற்கு ஆர்வமே வராது. எனக்கு அந்த தகுதி இல்லை. பேசுவதற்கு ஒரு தகுதி தேவை. அதாவது சும்மா பேசுவதற்கு ஒரு மனிதர்களுக்கு தகுதி தேவை. உண்மையை பேசுவதற்கு தகுதி தேவை. அப்போ அது தகுதி, நேர்மை தான் அந்த தகுதி. பண விஷயத்தில் நேர்மையாக இருங்க. அப்போ தான் நீங்கள் பேசுவீங்க, பேச்சுத்திறன் அதிகரிக்கும்.